அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இடம் வாங்குவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பாஜக மாவட்ட துணைத் தலைவரை திமுக நிர்வாகி அரிவாள் கொண்டு தாக்கியதோடு சாட்சி சொல்பவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஒருபுறம் அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். சாட்சியளிக்க எவராவது வந்தால் கொன்று விடுவேன் என்று அரிவாளுடன் திமுக பிரமுகர் மிரட்டல் விடுக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியில் வசிக்கக்கூடிய பாஜக மாவட்ட துணைத் தலைவரான ஏபி கணபதி நேற்று மாலை வழக்கம் போது தன்னுடைய பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு காரில் வந்த 4 பேருக்கும் மேற்பட்ட கும்பல் ஒன்று அவருடைய வாகனத்தை வழிமறித்ததோடு அரிவாளோடு இறங்கி அவரை தாக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து அவர் கீழே விழுந்தவுடன் அங்கிருந்து காரில் புறப்படக்கூடிய அந்த நபர்கள் அங்கு அருகாமையில் இருந்தவர்களையும் சாட்சி சொல்லும் பட்சத்தில் உங்களையும் கொன்று விடுவேன் என மிரட்டக்கூடிய அந்த காட்சியானது பதிவாகியிருக்கு. இது தொடர்பான வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த காரில் மிரட்டல் விடுக்கும் நபரானது முத்துமீரான் எனவும் அவர் திமுகவினுடைய நிர்வாகி என்றும் கூறப்படக்கூடிய சூழல்ல இது தொடர்பான வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி. இது தொடர்பாக அந்த வீடியோ காட்சியின் அடிப்படையில அந்த கமுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாக்குதலுக்குள்ளான ஏபி கணபதி முதற்கட்ட சிகிச்சைக்காக கமுதி அரசு மருத்துவமனையில், மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையை அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சையில் இருந்து வருகிறார். அந்த இடம் வாங்குவது தொடர்பாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அரிவாளோடு தாக்க முற்பட்ட சம்பவமான தற்போது வைரலாக வரக்கூடிய சூழ்நிலை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.